புதுச்சேரி திருவண்ணாமலை சென்ற அரசு பேருந்தில் மது பாட்டில்களை கடத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தற்போது கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார்கள். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அரசு பேருந்தில் சோதனை மேற்கொண்ட போது அதில் மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இது குறித்த விரிவான தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையார், அதாவது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசித்து பின்னர் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சென்று வருவது வழக்கம். பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட ஊர்களுக்கு அதிக அளவில் பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாநகர மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் பனிமலை சார்பில் திருவண்ணாமலையிலிருந்து பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 20க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்து TN 25N 0659 என்ற தடம் கொண்ட இந்த அரசு பேருந்துவானது இயக்கப்பட்டது. இதில் இந்த அரசு பேருந்தில் ஏழுமலை மற்றும் நடத்துனர் நல்லதம்பி ஆகிய இருவரும் பாண்டிச்சேரியில் இருந்து திருவண்ணாமலைக்கு, அதாவது 750 மில்லி லிட்டர் அளவு கொண்ட 7 மது பாட்டில்களை பேருந்தின் ஓட்டுநர் பின் இருக்கையில் உள்ள ஒரு பெட்டியில் மறைத்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பேருந்தை நாட்ராம்பள்ளி அருகே வந்தபோது பேருந்து பரிசோதகர் செல்வம் என்பவரும் உமாபதி ஆகியோர் மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது ஓட்டுநரின் இருக்கையின் பின்னால் உள்ள ஒரு பெட்டியில் சோதனை செய்ததில் 7 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அந்த 7 மது பாட்டில்களை பறிமுதலும் செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அந்த பேருந்தில் பயணித்த பொதுமக்களும் பயணிகளும் அரசு அதிகாரிகளே இது போன்ற கடத்தல் சம்பவத்தில், அதாவது மது பாட்டில்களை மறைமுகமாக கடத்தி வந்தது சம்பவமாக அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஓட்டுநர் ஏழுமலையிடமும் நடத்துனர் நல்லதம்பி ஆகிய இருவரிடமும் விசாரணையும் மேற்கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக ஏற்கனவே இதுபோல் ஒரு சம்பவத்தில் இருவரும் ஈடுபட்டு உள்ளதாகவும் அவர்களை அரசு துறை சார்பாக, அதாவது போக்குவரத்து அதிகாரிகள் கண்டித்து உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.